அனைவருக்கும் வணக்கம். 30 டே ஹீலிங் ஜேர்னி சீரியஸின் இன்னைக்கு 10ஆம் நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நேற்று நாம் பார்த்தது நம்மளுடைய பவரை எப்படி ரீக்ளைம் பண்ணுறது, நம்மளுடைய பவரை எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்றது தான். நாம் யார் யாருக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபோக்கஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோமோ அதை அத்தனையும் அப்படியே எடுத்து நமக்கு நாமே அந்த ஃபோக்கஸையும் அட்டென்ஷனையும் முக்கியத்துவத்தையும் ப்ரையாரிட்டிஸையும் கொடுக்கும்போது நாம நம்மளுடைய பவரை திரும்ப வாங்குவோம். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், இல்லாத ஒன்றை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள்ல வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பற்றி நாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷனையும் ஃபோக்கஸையும் நிறுத்திட்டு அதை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களுக்குள்ள சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பவர் உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ நேற்று நான் கொடுத்த அந்த 5 கேள்விகளுக்கான பதில்களை எழுதுனீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் எந்த ஏரியாவில் உங்கள் பவரை விட்டு கொடுத்துட்டீங்க? மேபி அது உங்கள் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு திருப்பமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்காம மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் எழுதும்போது உங்களுக்குள்ள ஒரு நினப்பு வரும், இந்த இடத்துல நான் எனக்காக நின்று இருந்தேன் அப்படின்னா இந்நாள் என் பவர் என் கையில் இருந்திருக்குமே. ஸோ இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை, இனிமே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 2வது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் எந்த பயம் உங்களை ஸ்டக்காகி நிற்க வைக்குது? இவங்க நம்ம உறவுகளாச்சே, இவங்களுக்காக விட்டு கொடுப்போம். இவங்க நமக்கு வேணுங்கிறவங்களாச்சே, இவங்களுக்காக விட்டு கொடுப்போம். இவங்க நம்ம விரும்புகிறவங்களாச்சே, இவங்களுக்காக விட்டு கொடுப்போம். இவங்க நம்ம கூட இருக்கணுமே, அதனால் நாம் நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பயங்கள் தான் உங்களை ஸ்டக்காகி லைஃப்குள்ளே நிற்க வைக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த பயங்களை கண்டுபிடிங்க. 3வது கேள்வி, இன்னைக்கு உங்களுக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை நீங்கள் ஹானர் பண்ணும் இல்லையா? அது என்ன முடிவாக இருக்கும்? எழுதுனீங்களா? என்ன முடிவாக வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு நான் இதைத்தான் சாப்பிட போகிறேன், அதுக்காக மற்றவங்களை அதை செய்ய சொல்லி நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிச்சது சாப்பிட போகிறேன், பிடிச்ச உடைய அணிய போகிறேன், யாருடைய வார்த்தைகளுக்கும் நான் கலங்க மாட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது அடுத்தவங்களை பாதிக்க போகிறது கிடையாது, பட் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். தாராளமாக செய்யுங்க. அடுத்து, நீங்கள் ஸ்ட்ராங் எனஃபாக மாறிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? அதை எழுதுனீங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க அப்படின்றத எழுதுனீங்களா? நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்கள் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறது உங்கள் பவர் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ப்ரூஃப். கடைசியாக, உங்கள் பவர் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுடைய தோற்றத்தில் மாற்றம், உங்களுடைய பாவனையில் கம்பீரம், உங்களுடைய கண்களில் பயமின்மை, சொற்களில் தெளிவு, சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபராக மாறணும்னு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாமே. ஸோ நேற்று நீங்கள் உங்களுக்காக எடுத்த அந்த 1/2 மணி நேரத்தில் நான் கொடுத்தது அனைத்தும் செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்ற ஒரு ஆவலையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு 10ஆம் நாளில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய உள்ளுணர்வை நாம் எப்படி நம்ப ஆரம்பிக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு 10ஆம் நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 30 நாள் ஜேர்னியில் நான் வழக்கமாக தலைப்பாக சொல்கிறது இதுதான். நாம் குழந்தை பருவ காயங்களை அனுபவிச்சிருந்தாலோ, இல்லை நாம் உணர்வுகளால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ, நார்சிஸ்டிக் அபியூஸில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நமக்கு நம்மளை கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளை நாம் சந்தேகப்பட சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளை நாம் குறை சொல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்மளுடைய உணர்வுகள் அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை தப்புன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய உள்ளுணர்வுகளை ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு பதிய வச்சிருப்பாங்க. நம்மளுடைய ரியாலிட்டி அப்படின்றது இங்கே உண்மையே கிடையாது அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க.
காலப்போக்குல நாம நம்மளுடைய ஓன் வாய்ஸ நம்புறதுக்கு பதிலா, அந்த அப்யூசிவ் பீப்பிள் குடுத்த அவங்களுடைய வாய்ஸ நாய்ஸா நமக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிறதுனால, நம்ம இன்னர் வாய்ஸ கேட்க முடியாம போயிடுது. பட் ஆனா இங்க ஒரு அழகான உண்மை என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்யூஷன் நம்மளுடைய உள்ளுணர்வு நம்மள விட்டு எங்கேயுமே போகல, உடையல, மறையல. நமக்குள்ளற தான் இருக்கு. பட் ஆனா, அத நம்ம அமைதிப்படுத்தி மறந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஹீலிங் உங்களுடைய வாய்ஸ உங்களுக்கு கேட்க வைக்கும். நாம நம்மளுடைய இன்ட்யூஷன ஏங்க நம்பணும்? நம்ம இன்ட்யூஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய ஞானம், அறிவுத்திறன் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஸோ இது வெளியில யார் குடுத்தாலும் நமக்கு வராது. நமக்குள்ள இருந்து தான் அது வெளியில வரணும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு எது சேஃப் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். உங்களுடைய வேல்யூக்கு எது பொருத்தமானது அப்படின்றத உங்களுக்கு எடுத்து காட்டும். எது பொருத்தம் இல்ல அப்படின்றதையும் உங்களுக்கு எடுத்து காட்டும். பட் ஆனா நாம நம்மளுடைய இன்ட்யூஷன நிராகரிக்கும்போது, உள்ளுணர்வ நிராகரிக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஸோ இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க, இந்த எபிசோட கவனமா கையாளுங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள எடுங்க. நான் சொல்றத செய்யுங்க. முதல் பாதிப்பா நான் சொல்றது. உங்களுடைய முடிவுகள நீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சந்தேகத்தின் காரணமா அந்த முடிவுகள செயல்படுத்தவே மாட்டீங்க. எண்ணம் வரும். உங்கள சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த எண்ணத்திலேயே அத அழிச்சிருவீங்க. செயலுக்கு கொண்டுட்டு வர மாட்டீங்க. அடுத்து, நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்களுடைய சிந்தனையாவட்டும், உங்களுடைய முடிவாவட்டும், உங்களுடைய டேலண்ட் ஆவட்டும், இது அத்தனைக்கும் வெளியில ரீஅஷ்யூரன்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. மத்தவங்க யாராச்சும் வந்து, "நீ செய்யறது சரி. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு. இந்த முடிவு நீ செய்யலாம். இது வந்து உனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொன்னா தான், நாம நம்மள நம்புவோம். இல்லாட்டி நாம நம்மள நம்ப மாட்டோம். இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். நம்ம உணர்வுகள நாம நம்பாம, அத இன்னொருத்தவங்க வந்து வேலிடேட் பண்ணி நாம நம்புறது அப்படின்றது, நம்மள எந்த அளவுக்கு நாம ஆ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அதே மாரி அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல. நான் இங்கேருந்து போகணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா போமாட்டீங்க. அவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க என்ன நெனைப்பாங்க? என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல உங்க நிம்மதிய விட, அந்த இடத்துல இருக்கிறது தான் முக்கியம்னு நீங்க நெனைப்பீங்க. அடுத்து, இதெல்லாம் நடந்தது அப்படின்னாலே, உங்களுக்குள்ள நீங்க கனெக்டடா இருக்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுடைய ஓன் வாய்ஸ் உங்கள்ட்ட பேச விரும்பும். அத கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தான் மத்தவங்களுடைய நாய்ஸ் வந்து உங்கள ஃபுல்லா அடைச்சிருதே. அதன்படி நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறீங்களே. அப்புறம் எப்படி உங்களுடைய ஓன் வாய்ஸ நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க? ஸோ உங்களுக்குள்ள நீங்க சுத்தமா டிஸ்கனெக்ட் ஆயிடுவீங்க. பட் ஆனா, உங்களுடைய இன்ட்யூஷன நீங்க நம்பும்போது, இங்க என்ன ஆகுது அப்படின்னா, உங்க உள்ளுணர்வ நம்பும்போது, உங்க மேல திரும்ப நம்பிக்கையும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இன்ட்யூஷன உள்ளுணர்வ நம்புறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? ஸோ நாம நம்மளுடைய ஹையர் செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க, இன்னர் செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நமக்குள்ளற தான் இருக்கு. அது கூட ரீகனெக்ட் ஆகும்போது, நம்மளுடைய டெசிஷன அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நாம எடுப்போம். யார் சொன்னாலும் நம்ம நம்மள சந்தேகப்பட மாட்டோம். அப்படி நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில தோற்றே போகாது. இது நிதர்சனமான உண்மை. ஸோ ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரெட் ஃபிளாக் குடுக்குறாங்களா? ஈஸியா தூக்கி போடுவீங்க. அந்த இடத்துல எத பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள நீங்க பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க உங்க அமைதி தான் முக்கியம்னு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு நெறைய சாய்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல உங்களுக்கு உங்களுடைய அமைதி குடுக்குறது எதுவோ அந்த சாய்ஸ மட்டும் தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் 2மே இந்த இடத்துல பலமாகும். நீங்க ஒரிஜினாலிட்டியோட வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஒரிஜினாலிட்டி மத்தவங்கள மத்தவங்களுக்கு இதுதான் நீங்க அப்படின்ற அந்த ஆத்தென்டிசிட்டிக் மெசேஜ குடுக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க.
இப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய ஆளா மாறி இருப்பீங்க. இந்த மெட்டீரியலிஸ்டிக்கோ இல்ல பணமோ லக்ஸூரியோ வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்ற நினப்புல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நினப்பை விட்டுருங்க. ஏன்னா அது உண்மை கிடையாது. அனுபவிச்சவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க அத சேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, சேஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் உங்களுக்கான லைஃப் நீங்க கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. பட் இப்ப நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, நீங்க எதையுமே பெருசா நினைக்க மாட்டீங்க. உங்கள தவிர வேற எதையுமே நீங்க பெருசா நினைக்க மாட்டீங்க. உண்மைதான? ஸோ, இப்ப வந்து உங்களுக்கு ஹீலிங் தேவைன்னு இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்ப இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க தூங்கி எழுந்திருக்கும்போது இது 5 நீங்க செயல்படுத்துறீங்கன்னா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ இது 5யும் உங்கள செயல்படுத்த விடாம பண்றது எது? பயம் தான? சொசைட்டி உங்க மேல வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான? உங்கள பின்னுக்கு பிடிச்சு இழுக்கிற உறவுகள் தான? உங்கள முக்கியத்துவம் குடுக்காத நபர்கள் தான? அவங்களலாம் ஏன் தூக்கி போட தயங்க மாட்டேன்றீங்க? ஸோ, நாம இப்படி மாறணுன்ற ஆசைய வச்சிருப்போம். ஆனா, அதுக்கான முயற்சிகள எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மாற்றம் இங்க நடக்கவே நடக்காது. இந்த இன்ட்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு சத்தமாலாம் கேட்கவே கேட்காது. பட் ஆனா, ரொம்ப அமைதியான, ஆனா ஒருவித துணிச்சலான வாய்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து வரும். இது கரெக்ட் அப்படின்னு உங்கள ஃபீல் பண்ண வைக்கும். இங்க ஏதோ சரியில்ல அப்படின்னு உங்கள உணர வைக்கும். அத நீங்க உணரும் போதோ, நம்பும் போதோ, நம்பி செயல்படுத்தும் போதோ கண்டிப்பா நீங்க தோத்து போக மாட்டீங்க. இது என்னுடைய உத்தரவாதம். ஓகேங்களா? ஸோ இன்னைய செஷனுக்கான ரெஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஸோ உங்க ஜேர்னல்ல இதுவரைக்கும் 9 நாள் 9, 5, 45 கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதியிருக்கீங்க. ஸோ இன்னையோட சேர்த்தோம் அப்படின்னாக்கா 50 கேள்விகளுக்கு பதில் எழுதியிருக்கீங்க. இதுல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்விய கேட்கிறேன். எனக்கு ஹானஸ்ட்டா பதில் சொல்லுங்க. இப்போ உங்க மனசுல வரக்கூடிய குழப்பங்கள், பயங்கள், கவலைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கா? இல்லையா? ஏன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க வெளிய ஏத்திட்டீங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்லி இது எல்லாத்தையுமே வெளியில ஏத்திட்டீங்க. உங்களுக்குள்ள இப்போ ஒரு வெற்றிடம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, அது உண்மை அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மை ட்ரூ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ, இன்னைக்கு 5 கேள்விகள கேட்கிறேன். உங்க ஜர்னல எடுத்துக்கோங்க. கேள்விகள எழுதுங்க. அதுக்கான பதில்கள எழுதுங்க. முதல் கேள்வி. எந்த இடத்துல நீங்க உங்களுடைய உள்ளுணர்வ இக்னோர் பண்ணீங்க. அங்க என்ன நடந்தது? நான் அப்பவே இத நெனச்சேன். பட் ஆனா என்னால சொல்ல முடியல. ஆனா அப்படிதான் நடந்துச்சு. அப்படின்னு என்ன இருக்கோ அத எழுதுங்க. 2வது கேள்வி. உங்கள எந்த பயம் உங்கள சந்தேகப்பட வைக்குது? மத்தவங்களுடைய விமர்சனமா? தோத்து போயிடுவோன்ற பயமா? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததா? இதுல எந்த பயம் உங்கள சந்தேகப்பட வைக்குது? எழுதுங்க. உங்களோட இன்ட்யூஷன் அப்படின்றது உங்ககிட்ட எப்படி பேசுது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் நல்லா சொல்றேன் இந்த இடத்துல. நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்கள அமைதிப்படுத்துற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து வந்தது அப்படின்னா, அதுதான் உங்க இன்ட்யூஷன். உங்கள குறை சொல்றது, சந்தேகப்பட வைக்கிறது, செகண்ட் கெஸ் பண்றது, உங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, உங்களுக்கு அவமானத்த குடுக்கறது, குற்ற உணர்வ குடுக்கறது, இந்த மாதிரியான வாய்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாய்ஸ் கிடையவே கிடையாது. உங்கள இதுக்கு முன்னாடி இப்படி ட்ரீட் பண்ணவங்களுடைய வாய்ஸத்தான், இது நாள் வரைக்கும் நீங்க உங்க வாய்ஸா நம்பிட்டு இருந்திருக்கீங்க. இந்த உண்மைய புரிஞ்சுது அப்படின்னா, இந்த கேள்விக்கு நீங்க தெளிவா பதில் எழுதுவீங்க. உங்க இன்னர் வாய்ஸ் உங்கள்ட்ட எப்படி பேசுது? அப்படின்றதுக்கான பதில எழுதுங்க. 4வது கேள்வி. இப்போ உங்க வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயத்துல உங்கள நீங்க நம்ப போறீங்க? இல்லன்னா இப்படி எழுதிக்கோங்க. நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட எத நம்புனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறும். எழுதலாமே! நீங்க எத நம்புறீங்களோ அத எழுதுங்க. கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைய மாத்தும். 5வது கேள்வி. ஸோ, நீங்க உங்களுடைய வாய்ஸ நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, நீங்க
உங்க வாழ்க்கைய என்னவா மாத்திருப்பீங்க? நான் மேல சொன்னேன் இல்லைங்களா? 5 பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க எப்படி மாறியிருப்பீங்க? உங்க வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும்? யோசிச்சு எழுதுங்க. இதுக்கான பதில் உங்கள்ட்ட இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பயத்தையும், தடைகளையும் மீறி அந்த பதில்கள எழுதுங்க. உங்க மனசு அத நம்ப ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கான எக்சர்சைஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கான எக்சர்சைஸ் என்ன அப்படின்னா, உங்க இன்னர் வாய்ஸ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு குடுப்பேன். அந்த கேள்விய வச்சுக்கிட்டு, அந்த கேள்விக்கு உங்களுடைய இன்னர் வாய்ஸ் என்ன பதில் சொல்லுது அப்படின்றத நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. ஸோ ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க கண்கள மூடுங்க. நான் 3 மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுங்க. நிதானமா செய்யுங்க. இங்க ஒரு அவசரமும் கிடையாது. ஆரம்பிக்கலாமா? ஸோ உங்க கைகள எடுத்து உங்க இதயத்தின் மேல வைங்க. ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்ட்ட நான் சொல்லப் போறேன். அந்த கேள்விய உங்கள பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ இந்த நிமிஷம் எனக்கு என்ன தேவ? பணமா? அன்பா? ஆதரவா? சப்போர்ட்டா? இல்ல யாருடைய அரவணைப்பாவது தேவையா? இல்ல உங்கள யாராவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க பார்ட்னர் வந்து உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன இந்த நிமிஷம் உங்களுக்கு தேவ? அப்படின்ற கேள்விய முன்வைங்க. முன் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க. உங்களுக்குள்ள இருந்து ஒரு பதில், உண்மையான பதில் ஒண்ணு வரும். அத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்திருக்கணும். இதுதான் அந்த பதில் அப்படின்னு நீங்க முடிவு பண்ற வரைக்கும், உங்கள நீங்க நம்புற வரைக்கும் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கணும். செய்றீங்களா? கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு இந்த நிமிஷம் என்ன தேவ? அப்படின்றத உங்க இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு சொன்னத நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க அப்படின்னா, இனிமே உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேங்க. இந்த ஹீலிங் அப்படின்றத நீங்க ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வெறும் கைடன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். புரியுதுங்களா? ஸோ, இந்த கேள்விக்கான பதில ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுவா வரட்டும். சொல்லும்போது நீங்க கேளுங்க. ஸோ, இப்போ உட்கார்ந்திருக்கும்போது இந்த கேள்விக்கான பதில் வரலையா? விட்டுருங்க. இது எப்ப வேணாலும் இந்த பதில் உங்களுக்கு வருங்க. அது சரியான பதில்னு உங்களுக்கு கப்புன்னு புடிப்பீங்க. பல் விளக்கும்போது வரலாம். குளிக்கும்போது வரலாம். வீட்டு வேலை செய்யும்போது வரலாம். நீங்க வந்து கிளம்பும்போது வரலாம். ஒரு டிராவல்ல இருக்கும்போது வரலாம். ஸோ நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அந்த கேள்விய குடுத்துட்டு, நீங்க அமைதி ஆயிடுறீங்க. உங்க இன்னர் வாய்ஸ் அத எல்லாத்தையும் மீறி, அது போட்டு மூடியிருக்க எல்லாத்தையும் மீறி மேல வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த தருணத்த நீங்க கண்டுபிடிங்க. இதுதான் உங்களுக்கான எக்சர்சைஸ். ஓகேங்களா? அடுத்து, இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்படின்னாக்க, ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நாள். சரி இன்னைக்கு தான் அந்த நாளுன்னு எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து உங்க இன்னர் வாய்ஸ் பேசுனதா என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் உணர்றீங்களோ எழுதுங்க. இது என் இன்னர் வாய்ஸ் சொன்னது அப்படின்னு எழுதுங்க. என்னென்ன எழுதுறீங்க? இது வந்து இன்னர் வாய்ஸ் எனக்கு சொல்லுச்சு. நான் அத கவனிச்சேன். நான் இப்படி ஃபீல் பண்ணேன். அப்படின்னு எழுதுங்க. ஒரு தடவ கூட உங்க இன்னர் வாய்ஸ் உங்கள்ட்ட பேசாம இருக்காதுங்க. இங்க பிரச்சனை நீங்க தான் அத கவனிக்கல. ஸோ இனிமே கவனிப்போமா? ஸோ அதுக்கான ஃபோக்கஸ குடுப்போமா? அதுக்கான அட்டென்ஷன குடுப்போமா? ஸோ இன்னைக்கான ஹோம்வொர்க் உங்க இன்னர் வாய்ஸ் உங்கள்ட்ட பேசனது, என்ன பேசுச்சு? அத நீங்க எப்படி கவனிச்சீங்க? அது உங்களுக்கு என்ன உணர்வ குடுத்துச்சு? இத நீங்க எழுதப் போறீங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு கத்துக் குடுத்தது என்ன அப்படின்னா, உங்க இன்ட்யூஷன நீங்க திரும்ப கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட நான் கன்க்ளூட் பண்றேன். இந்த இன்ட்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். கிரேட்டஸ்ட் கிஃப்ட். ஸோ இது எப்பவுமே உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஆனா நீங்க கேட்கற வரைக்கும் அது அங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க உங்கள எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அது கொஞ்சம் கொஞ்சமா மேலெழும்பி மேல வரும். ஸோ நீங்க ஹீலிங்க கன்டின்யூ பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா கேள்விக்கும் உடனே பதில் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய எல்லா பதிலுமே உங்க இன்ட்யூஷன் குடுக்குற பதில்னு நம்பாதீங்க.
பட் ஆனா உங்க இன்ட்யூஷன் குடுக்குற பதில் உங்கள அமைதிப்படுத்தும். இது ஒரு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் நம்புறீங்க அப்படின்னா, உங்க இதயம் இது சரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். உங்க இதயம் சொல்றத சரின்னு எடுத்துக்கிட்டு, உங்க உள்ளுணர்வ நம்பி, நீங்க எடுத்து வைக்கிற எந்த ஒரு ஸ்டெப்பும் உங்கள கைவிடாது. ஸோ, இன்னைக்கு இந்த 10ஆம் நாள்ல என் கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹீலிங் ஜேர்னிய நாளைக்கும் நாம கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ, இன்னைக்கு இந்த உங்களுடைய உள்ளுணர்வ உங்களால திரும்ப கண்டுபிடிக்க முடியும், நம்ப முடியும். அப்படின்ற நம்பிக்கைய இந்த எபிசோடு உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. ஸோ நீங்க தேடுற ஆன்சர், நீங்க தேடுற பதில்கள், நீங்க தேடுற அ வழிமுறைகள் எதுவுமே உங்களுக்கு வெளியில இல்ல. உங்களுக்கு உள்ள இருக்கு. அத கண்டுபிடிங்க. உங்கள மீண்டும் நாளைக்கு 11வது எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன்.